மனிதனை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவது, அந்த அளவுக்கு கேவலப்படுத்துவது, அந்த அளவுக்கு துன்பப்படுத்துவது, அந்த அளவுக்கு துயரப்படுத்துவது, இப்படியெல்லாம் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்ன மனிதர்கள்லாம் பக்கத்தில் தான் இருப்பாங்க. அந்த சொன்ன மனிதருடைய அண்ணன் இருப்பாங்க, அவங்க உணவு பட்டணத்தை தூக்கி எறிகிறாங்க. எனக்கு கொடுக்குறாங்களா, சாப்பிட்டு போன்னு பெரிய வள்ளல் பரம்பரை கிளை. நீ என்னடா நீங்க ஏன்டா இப்படி ஆட்டமா ஆடுறீங்க, எதில் போய் புடிய போகுதுன்னு தெரியலடா. இன்னைக்கு நல்லா இருக்கும்டா, நீங்க செய்யறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், நாளைக்கு ரொம்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, வரோம். தோசையை ஊற்றினா புரட்டி போடணும்லடா, இல்லை முட்டாப்பையில தோசையை ஊற்றிட்ட புரட்டி போட வேணாமா? இருக்கு உனக்கு வேடிக்கை. விடமாட்டா உனைய விட்டுருவே நினைச்சியா? மை நேம் ராபிக் அகமது அலி. கேவலப்படுத்துற, தூக்கி எறிகிற உணவு பட்டணத்தை தின்ட்டு போனேன். என்னைக்குடா உங்க வீட்டு முன்னாடி வந்து நின்று எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்டேன் நான்? பிச்சைக்கார பயல, நீ ஏன் ஒரு பிச்சைக்கார பைய? நான் உனக்கு பிச்சை போட்டிருக்கேன் உன் குடும்பத்துக்கு, நீ எனக்கு பிச்சை போடுறன்னு நினைக்கிறியாடா? நீ ஏடா நீ எல்லாம் வள்ளலார் பரம்பரையை சேர்ந்தவனோ? இருக்கு உனக்கு வேடிக்கை. உன்னை விட்டுருவே நினைச்சியா? உன் சங்கா இருக்காம விட மாட்டேன் உனைய. அது நடக்குதான்னு மட்டும் பாரு. சும்மா நான் சொல்லிட்டு போக மாட்டேன்டா, என்ன சொல்றேன்னா அதைத்தான் செய்வேன். இருக்கு உனக்கு வேடிக்கை. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அசிங்கப்படுத்தவா செய்யற, உணவு பட்டணத்தை தூக்கி அறிகிற, அந்த அளவுக்கு நான் என்னடா உனக்கு பண்ணேன்? நான் உனக்கு நான் இடைஞ்சல் பண்ணேனா, இடையூறு பண்ணேனா? ஏன்னா அன்புன்னு சொன்ன அந்த மனிதர் இருக்காரு, எப்பா பக்கத்துலதான் நடக்குது, போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்கிற. ரொம்ப தூரத்துல இல்ல, உனது பார்வை படும் இடத்தில் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் நடந்துகிட்டு இருக்கு, அதை உன்னால அறிய முடியல. இதெல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கெல்லாம் லவ் வேற அன்பு வேற. ஒரு மானங்கட்ட பொம்பளைகளா? சீ, நீங்கெல்லாம் மனுஷங்களாடா? நீங்களா மிருகத்துக்கு பிறந்தவங்கடா? நீங்கெல்லாம் விளங்காத வய உள்ளீங்க.